பெரும் எதிர்பார்ப்புகள் மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக நடக்குமா இல்லையா அப்படின்னு இருந்த ஏஷியா கப், அதாவது பாகிஸ்தான் ஹோஸ்ட் பண்ணுற ஏஷியா கப் நடக்குமா இந்தியா பாகிஸ்தான் நடுவில் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த போது நேருக்கு நேராக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் லீக்கில் 2 மேட்சும் ஃபைனல்ஸில் பாகிஸ்தான் வந்து மோதுறாங்க அப்படின்றது எதிர்பார்ப்பை வந்து தூண்டிச்சு. முதல்ல விளையாடிய பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து போயிட்டுருந்தாங்க, 10+ ரன் ரேட்டில் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து தன்னுடைய 3வது விக்கெட்டை எப்போ விட்டாங்களோ அப்போவே வந்து அடுத்து இந்த விக்கெட்டையும் வந்து பறி கொடுத்துட்டாங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஃபரான் வந்து 57ம் ஜமான் வந்து 46ம் அடித்தாங்க. 147 அடித்தா வின் அப்படின்ற ஒரு இலக்கோட காலம் இங்கே இந்திய அணிக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பமே அதிர்ச்சியாக இருந்தது. காரணம் அபிஷேக் சர்மா வந்து எல்லா மேட்ச்லையும் அடிச்சவர். இந்த மேட்ச்சில் வந்து 5 ரன்ல வாக் அவுட் பண்ணார். அடுத்து வந்து சுப்மன் கில், சூரியகுமார் யாதவ் எல்லாருமே வாக் அவுட் பண்ணாங்க. என்னடா இது, நம்ம அசிங்கமாக தோற்றுருவோமோ, கேவலமாக தோற்றுருவோமோ அப்படின்னு நினச்ச ஃபேன்ஸுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து நான் இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய பயம் இல்லாத தைரியமான ஒரு பேட்டிங்கை வந்து திலக் வர்மா வந்து ஆடினார். 69 ரன்கள் அடிச்சு இது கடைசி வரைக்கும் ஒரு காலத்தில் இருந்தார். அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் தனக்கு கிடைச்ச இடத்துலலாம் அவர் வந்து ஸ்கோர் பண்ணார். இன்றைக்கும் வந்து 24 ரன்கள் வந்து ஸ்கோர் பண்ணார். இன்னொரு பார்த்தீங்கன்னா சிவம் துபேவை நம்ம பாராட்டியே ஆகணும். பவுலிங்லேயும் ஒரு நல்ல ஸ்பெல் வந்து போட்டார். பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து ஒரு 33 ரன்களை வந்து 20 பாலில் அடித்தார். ஸோ எல்லாமே ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸாக இருந்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஜெயிச்சு ஏஷியா கப் வந்து கப்பை லிஃப்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சா கப்பை வந்து வாங்கவே இல்லை. பாகிஸ்தான் மினிஸ்டர் தரார் அப்படின்றதுனால என்ன தெரியுதுன்னா, நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ஆட்டிடியூட்லாம் காட்டக்கூடாது அப்படின்றது தான் பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஓவராக வாய் பேசினா இதுதான் ரிசல்ட் அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா வின் பண்ண டீமுக்கு பிசிசிஐ வந்து நம்ம 21 crores வந்து ஒதுக்கியிருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா தொடர் நாயகனை வந்து அறிவிச்சிருந்தாங்க. மேன் ஆஃப் த மேட்ச் வந்து திலக் வர்மா வாங்கியிருந்தார். ஒரு செமையான ஒரு மேட்சாக தான், ஓவர்வெல்மிங் மேட்சாக இருந்தது. அதாவது வந்து கப்பே இல்லாமல் ஒரு செலிப்ரேஷன் நடந்ததுன்னா பாருங்களேன், அது உண்மையிலே பார்க்குறதுக்கு நல்லாவும் இருந்தது. ட்ரிபியூட் டு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்திய அணி வின் பண்ணத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.